Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சரக்கு. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரக்கு 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சோஷியல் டிராமா மூவி. மன்சூர் அலிகான் தான் நடுவில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வக்கீலா இருக்காரு. எந்த கேஸுமே வாதாட கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா கேஸ்லயுமே தோட்டுக்கிட்டு மிகப்பெரிய குடிகாரனா வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மது பிரியர்களுக்காகவே மது சங்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தலைவரா மாதிரி கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்புறதுனால மினிஸ்டரே இதை பர்சனலா எடுத்துக்கிட்டு மன்சூர் அலிகான முடிச்சுக்கணும்னு சொல்லி போலீஸை ஏவி விட்டு என்கவுண்டர் பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி டைம்ல ரவுடிங்க கூட ஹீரோ என்ன பிரச்சனை பண்றாரு, எந்த கொலைகேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போனாரு, அவரை காப்பாத்துறதுக்காக பொண்டாட்டி புருஷன் குடி போதையில தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டா, இந்த குடியை நிறுத்தணும், மைண்ட் ஷாப் எல்லாத்தையும் மூடணும்னு சொல்லி புருஷனுக்காக எவ்வளவு தூரம் போராடுறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு பில் ஆவரேஜான சோஷியல் டிராமா காமெடிக்கலான வேலை தான் நரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் வே கேஸ்டிங் தான் சொல்லுவேன். இந்த மூவில அவ்வளவு பேரை நிறைச்சு வச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் ஒன் மேன் ஷோவா இந்த மூவியை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணிருந்தால் அதை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னா வலினா, யோகி பாபு, ரெடின்ஸ் கிங்ஸ்லி, KS ரவிக்குமார்னு ஏகப்பட்ட பேர் இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வைஸ் ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்காங்கிறது அப்பட்டா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சோஷியல் டிராமாவை காமெடிக்கல் வேல பிரசென்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதுவும் மன்சூர் அலிகானை வச்சு பண்ணணும்னு நினைச்சதே மிகப்பெரிய சூப்பரான ஐடியாலஜின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. எந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்னஸையும் ப்ராப்பரா இந்த மூவி கிரியேட் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல பயங்கர எமோஷனல் டிராமா கோர்ட் ரூம் சீக்வன்ஸ் இருந்தாலும் எதுவுமே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. டெக்னிக்கலா பிலோ ஆவரேஜான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிம்லர் சொல்லி எல்லாமே படத்துல படுத்துருச்சுங்க. ஏன்னா இந்த மூவில நிறைய விஷயம் ரொம்ப பிரிடிக்டபிளான ஃபார்மேட்ல சிம்பிளா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்லோனஸே லங்ஸே கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி டெம்ப்ளேட்ல நிறைய விஷயத்த உருட்டி பரட்டி டேக் இட் ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்னு டீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்கிரீன் பேயோட சப்ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் அந்த அளவுக்கு வீக்கா இருந்துச்சுங்க. ஏன்னா 2.5 மணி நேரத்துக்கு கமர்ஷியல் மாஸ் மசாலானஸோட திணிச்சு எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாம போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தந்துச்சுங்க இந்த மூவி பார்க்கும்போது. அண்ட் சாங்ஸ் இந்த மூவிக்கு ரொம்ப அன்வான்டா இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக் தான் இந்த மூவிக்கு அமைச்சு கொடுத்துருக்கோங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். என்ன ராவா ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தாலும் ரொம்ப டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல போயிருக்கும். ஹேண்ட்லிங் வித் கேருங்கிற மாதிரியான அவார்ட் வின்னிங் சப்ஜெக்ட் எடுத்து பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி தான் இந்த சரக்கு. இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பீட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you.